எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட புகுந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு விதவையா கூட்டு வந்திருக்க. அதான் பார்த்தா தெரியுதுல, விஷயத்த சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டினானோ அல் பாய்ச்சல் போயிட்டா. சம்மந்தி என்னையா சம்மந்தி ஈரவங்கயா? யாருக்கு யாரையா சம்மந்தி? என் பையன் போன கையோட எல்லா சொந்தம் போயிருச்சு. முதல்ல கிளம்புங்க. என்னடே வீடு தேடி வந்த மருமகள? என்னது மருமகளா? இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் மட்டும் எப்படி உனக்கு மருமகளா முடியும்? ஓடி உள்ள. இல்லங்க, கொஞ்ச நாளாவது. ஓடி உள்ள. என்ன அத்தை அப்படியே சொந்தம் கொண்டாடி உள்ள நுழையலாம் பாக்குறியா? என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச? இவ்வளவு தன்மானம் உள்ளவா அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி மதிச்ச? உடனே போட. மகனை இழந்திருக்கிறேன். இப்ப மருமகளாவது ஆறுதலா இருப்பான்னு நினைச்சு வந்தேன். என்னது ஆறுதலா? ஏயா டெய்லி இந்த தரித்திரம் பிடிச்ச மூஞ்சில முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்கும்? என்ன கதை உரியா நீ? உனக்கு உன் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா? ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே வெளியே போய் எங்க கர்ப்பமாயிருமோன்னு பயந்து எங்கிட்ட கழட்டி விட்டு போலாம் பாக்குறேன். நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? நீ யாரு மகனை இழந்துட்டிருக்கிற? என் பொண்ணு புருஷனை இழந்துட்டிருக்கிறா. அவளுக்கு இந்த பேச்சு பேசுறியே, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பேசுறியா? எனக்கு ஏரியா பொண்ணு இனிமேல் பிறக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. வயசாகி போச்சுல, எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்டல் பேசிக்க? போயா. உன்னை பெத்தது ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மகனை பெத்து கொடுத்தது ஒரு பொண்ணு. இந்த பொம்பளைங்க பாவல சும்மா விடாது. யோ, என்னையா வீட்டு வாசல் நின்று சாபத்தை சப்பளை பண்ணிட்டு இருக்க? பெருசு நீ நல்லவன் தான், உன் பொண்ணு ரொம்ப நல்லவதான், கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உன் பொண்ணை விதவியாக்கணும் கேக்குறேன்னா அங்க போய் கேளியா? அதை விட்டு இங்க வந்து சாபம் விட்டுருக்க. சரி போறோம். நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு. எது வரதட்சணையா? அது செத்து போன மாங்கிட்ட போய் கேளியா? செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா? யோ, என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான். அந்த காசு யாரு கொடுக்கறது? ஆமாயா, நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு. மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்கேன். ஒரு பேப்பர் பென்சில் கொடுமா, பெருக்கி பாக்கட்டும். இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம்ல. வாங்க. இதத்தாயா நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்னா அப்போ கேரள. இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சிட்டியா? வீட்டோட மாப்பிள கூட்டு போய் மாமனார. ஏய் போடி உள்ள. என்னங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்தா கூடவே போடி. சோறாவது மிச்சமா வேண்டாம். எனக்கு வேண்டாம் கலா. என்னாச்சுங்க? உன் தங்கச்சி நிலைமை நினைச்சு பார்த்தேன். என்னால தாங்க முடியல. அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சான்ல, பிஎஃப் அது இதுன்னு 1 லட்சம் ரூபாய் வரும். அதை நம்ம வாங்கிப்போம். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படிங்க வாங்குறது? நான் என்ன எனக்கா கேட்டேன்? அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம். பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிடுங்களா? சரிங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்துப்போன என் மருமகனோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு? இந்தா, இந்த பேப்பர்ல சீதாவோட கையெழுத்தை வாங்கிட்டு வா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க இப்படி திருந்தினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், என் மச்சனிச்சுக்கிட்ட எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் அவங்க நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் பணம் தர முடியும். அதான் ரூல்ஸ். என்ன சார் இப்படி பேசுறீங்க? புருஷன் இறந்து போய் அவங்களே பாவம் வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி சார் இங்க வந்து கையெழுத்து போடுவாங்க? சார், ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார். ஆனா மத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை சார். ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம் சார். சரி, கையெழுத்து போடுறேன். கலா, ஏ கலா. நில்லு. எங்க பணம்? என்ன பணம்? என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம். என்னது? பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா? ஆமா, என் பொண்ணு தாலி அறுத்து பொட்டு இழந்து பூ இழந்ததுக்கு பேங்க்ல கொடுத்த பணம் எங்க? சொல்லு. யோ, என்ன சத்தம் அதிகமாகுது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, ஞாபகம் இருக்குதுல்ல? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்கிட்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். நாங்க கால் வேறு அரவை சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லு, பணம் எங்க? சொல்றேன், ஏன் கத்துறீங்க? சீட்டா இடத்துல தோத்துட்டேன். நான் ஒன்னும் எங்க பொழுது போலன்னு போய் அங்க சீட்டாடல. கிடைச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம்னு நினைச்சா உங்க பேட்லுக்கு ஜோக்கர் சேரல. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டாடுனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? மகாபாரதத்துல பொண்ணை வச்சா சூதான்னாங்க. நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதான. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாமா. டேக் இட் ஈஸி. அடிக்க போறியா? அடி
அடியே போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இப்பவே நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன். கை எடுங்க மாமா. யார் யாரோ உள்ளாக்குறாங்க, நான் உள்ள போறத பத்தி கவலைப்படல மாமா. என்ன பெரிய மருமகன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், ரெண்டாவது மருமகன் அல்பாயசுல பொட்டுன்னு போயிட்டான்னு ஊர் உலகம் சொல்லும். அப்புறம் அந்த மூணாவது பொண்ணு இருக்குதே, வேலையே போவாது. ஒரே வீட்டுல 3 வாழா வெட்டிங்க, சம்மதமா? என்னடா பயமுறுத்துறியா? என்னங்க? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. பணம் போனா என்ன? பேசாம இருங்க. நல்லா சொல்லுங்க அத்தை. பிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. சோத்துல உப்பு குறையுங்க, அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். கேட்க வேண்டியவளே சும்மா காணுங்கிறா, பெருசு ரொம்ப தான் துள்ளுது. நீயா? நான் என் பொண்டாட்டி நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன், வா சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும் சீதா. வாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்தப்படணும். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா. இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா அவன்? தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். மன்னிக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வகுத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமுறி அழுதேன்.
யோசனை பண்ணுனேன். தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாரிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா ஆ. உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா, ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியனே துணை. சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா, சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, என் மருமகளை கூப்பிடுங்களேன். சம்பந்தி, சம்பந்தி, வாங்க சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன நல்லா சம்பந்தி? என் வீடு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க மருமக? சீதா, அம்மா தாயே, நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண மூடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு நான் அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்பித்தான் நானும் அப்படியெல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என் பையன், சாரி உன் புருஷன் என் கனவுல வந்து, அப்பா 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக இல்லையா, நான் செத்துட்டாலும் அவன் இந்த வீட்டுல தான் இருக்கணும், எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்னை கண்ணா பின்னான்னு திட்டாமா. அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலைன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவோம்மா. அம்மா தாயே, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா, இதை பாருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு அவனு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா, பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம 2 குடும்பத்துக்கு தாய் மாறிமா. உங்ககிட்ட 2 கையேந்து நான் பிச்சை கேட்கறேம்மா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க கால் விழுந்து வேணா கேட்கறேம்மா. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அவ உங்க வீட்டு பொண்ணு, அனுப்பி வச்சிடுறேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனிமேல் நான் சாக மாட்டேன். சேவ் மை லைஃப்.